السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, தோழர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவரும் நலமா இருக்கிறீர்களா? அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மை அறிவுள்ளவர்களாக, பகுத்தறிவுள்ளவர்களாக அல்லாஹ் படைத்து நம்முடைய அறிவை மென்மேலும் நாம் மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த உலகத்திலே பலவிதமான பல்வேறுபட்ட கல்வி முறைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த கல்வியை நாம் உலகம் முழுவதும் நம்முடைய உறவுகள் தேடி கற்றுக்கொண்டிருக்கிற வேளையில் நாம் யாரிடத்தில் இன்று கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகள் என்ன, விதங்கள் என்ன, யாரை நாம் நாடுகிறோம் என்பதெல்லாம் நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். தகுதி இல்லாதவர்களிடம் கல்வியை கற்றுக்கொள்வது, தகுதி இல்லாதவர்களிடம் கல்வியை கற்றுக்கொள்வது கல்வியை வீணாக்குவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? தகுதி உள்ளவர்கள் யார்? யாரிடத்தில் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வருகின்றார்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் ஃபக்கஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டான் என்றால் தீனுடைய விளக்கத்தை அவனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நண்பர்களே, இன்று நாம் ஆலிம்களை பார்க்கின்றோம், மார்க்கம் படித்த மார்க்க அறிஞர்கள் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய முன்னோடிகளாக அவர் இருக்கின்றார்கள். அவர்கள் ருக்கு செய்தால் நாம் ருக்கு செய்கின்றோம், அவர்கள் சுஜூது செய்தால் நாம் சுஜூது செய்கின்றோம். நம்முடைய வீட்டுடைய விசேஷங்களுக்கு அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்கள் பேர் வைக்கின்றார்கள். நம்மில் இறந்தவர்களுக்கு அவர்கள் ஜனாசா தொலை வைக்கின்றார்கள். இவர்கள் எதனால் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள்? நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லது இவர்களாகவே தானாக இந்த மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் நமக்கு பதில் சொல்கின்றது. இதா அராதல்லாஹ் பிஅப்தின் கைரா ஃபக்கஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடும் பொழுது அல்லாஹ் அவனை தீனி விளக்கம் உள்ளவன ஆக்குகின்றான். மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள் விளக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், தீனை கற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. இப்ப அல்லாஹ் நாடி இருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட நாட்டமுள்ள அல்லாஹ் நாடிய படி செயல்படக்கூடிய உலமாக்களை நாம் என்று கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கல்வி முறைகள் யாரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எனவே இப்படிப்பட்ட அந்த உலமாக்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி என்ன விதமான செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஇன்ன ஃபضலல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபலில் கமரி லைலத்துல் பத்ரி அலா சாயிரில் கவாக்கிப். இந்த ஹதீஸுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன? நிச்சயமா ஆலிமுடைய சிறப்பாகிறது ஒரு ஆபிதை விட. ஆபித் என்பவர் யார்?
அதிகமா இபாத் செய்யக்கூடியவர், தொழக்கூடியவர், ருக்கு செய்யக்கூடியவர், சஜதா செய்யக்கூடியவர், குர்ஆன் திலாவத் செய்யக்கூடியவர், மார்க்கம் காட்டி தந்த எல்லா விதமான இபாதத்திலே தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொண்டவர். இவர்தான் ஆபித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அந்த ஆபிதை சுட்டி காட்டி சொல்லும்போது, ஆபிதை விட மார்க்கம் கற்றறிந்த ஒரு ஆலிமுடைய நிச்சயமா ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்ன? கஃபலில் கமரி லைலத்துல் பத்ரி அலா சாயிரில் கவாகிப். வானத்தில் மின்னக்கூடிய எல்லா நட்சத்திரங்களை விட 14ஆம் இரவு முழு அந்த சந்திரனுடைய சிறப்பை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஆபிதுடைய சிறப்பை விட ஆலிமுடைய சிறப்பு இந்த அளவுக்கு இருக்கிறது மற்ற நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்று. இன்னொரு ஹதீஸ் நபிசாமி இப்படி சொல்வார்கள், ஃபதுல் ஆலிமி அலல் ஆபிதி, ஒரு ஆபிதுடைய சிறப்பை விட ஆலிமுடைய சிறப்பு கஃபதுலி அலா அதுனாக்கும். நாம் அங்கே நின்று கவனித்து பார்க்க வேண்டும். நபிசாமி என்ன சொல்கின்றார்கள்? உங்களில் சாதாரண மனிதரை விட எனக்குள்ளே சிறப்பை போன்று. சஹாபாக்கள் என்பவர்கள் எல்லோரும் சிறப்பானவர்கள். நபிசாஸ்மாவுடைய கடைசி கட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தில் வந்திருந்தாலும் அவர்களும் சிறப்பானவர்கள் என்பதுதான் சுன்னத் ஜமாத்துடைய ஆலிமுடைய கொள்கை. அது அத்தனை சிறப்பான சஹாபாக்களை விட மிகவும் சிறப்பு உள்ளவர்கள் சொன்னால் உலக படைப்பிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மிகப்பெரிய சிறப்பானவர்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்களை தன்னுடைய சிறப்போடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து சொல்கின்றார்கள். ஒரு ஆலிமுடைய சிறப்பு ஆபிதை விட உங்களில் சாதாரண மனிதர் இருக்கக்கூடிய சிறப்பை விட எனக்கு இருக்கும் சிறப்பை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட மக்களத்தில் கல்வியை கற்றுக்கொள்ள என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டிவிட்டு சொல்லுவார்கள், யார் கல்வியை கற்றுக்கொண்டாரோ, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அந்த ஆலிமுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி ரஹமத்து வேண்டி துவா செய்வார்கள். நாம் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவருக்கும் இந்த சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்போது கல்வி கற்றுக்கொண்டு பிறகு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தாதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பை சொல்வார்கள். மலக்குமார்கள் ரஹமத்திற்காக வேண்டி இவருக்கு ரஹமத்திற்காக துவா செய்வார்கள். வானம் பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், புற்றுகளில் உள்ள எறும்புகளும் கூட, கடலில் உள்ள மீன்களும் கூட இவர் ரஹமத்திற்காக வேண்டி துவா செய்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ரஹமத்திற்கு சொந்தமான ஆலிம்களத்தை நம்முடைய கல்வி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வார்கள், நீங்கள் ஒன்று ஆலிமாக இருங்கள், அல்லது மாணவனாக இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக இருங்கள், அல்லது இல்மை கவனத்தோடு கேட்கக்கூடியவராக இருங்கள். இல்லை என்றால் இல்மை அல்லது கல்வியை கற்றுக்கொண்ட ஆலிம்களை நேசிப்போராக இருங்கள். இந்த 4 அல்லாமல் 5வது நபராக ஆகிவிடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, 5ஆம் நபர்கள் யார் தெரியுமா? கல்வியுடனும் கல்விமான்களோடும் வெறுப்பு கொள்ளக்கூடியவர், வெறுப்பு கொள்பவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்போ நாம் நம்முடைய தொடர்பு இன்று கல்வியோடு இருக்கிறதா? கல்விமான்களோடு உலமாக்களோடு இருக்கிறதா? உலமாக்கள் நாம் நேசிக்கின்றோமா அல்லது உலமாக்கள் நாம் வெறுக்கின்றோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த 4 நபர்களில் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டுமே தவிர 5வது நபராக நாம் இருக்கக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட இந்த கல்விமான்களுடைய சிறப்பை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மென்மேலும் நமக்கு அதிகப்படுத்தி காட்டுகின்றார்கள். உலமாக்கள் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். உலமாக்களிடத்தில் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே சொல்லுவார்கள், ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், ஒரு ஆலிம் 10 வருடமாக 11 வருஷமாக அல்லது 7 வருடங்களாக அவர் மதரசாவில் பயின்று விட்டு வருகின்றார். உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்ல வேண்டும் சொன்னால் அவருக்கு 15 வகையான கலைகள் அவர் தெரிந்திருக்க வேண்டுமா. குர்ஆன் நாம் இன்று பார்க்கிறோம், தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் தர்ஜுமா இருக்கின்றது, படிக்கின்றோம். குர்ஆனுக்கு அல்லாஹ் இவ்வாறு தான் சொல்லுகிறான் என்பதை பேசிவிட்டு செல்கின்றோம். ஆனால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு 15 வகையான கலைகள் கற்றிருப்பது அவசியம் என்பதாக உலமாக்கள் சொல்லுவார்கள். அவையெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் தான் உலமாக்கள். எனவே அப்படிப்பட்ட உலமாக்களத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லுவார்கள்,
அந்த 15 வகையான கலைகள்னு சொல்லும் பொழுது அரபி வார்த்தையுடைய அகராதியுடைய பொருளை அவர் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது நஹ்வு என்று சொல்லக்கூடிய இலக்கணம், சர்ஃப் என்னும் சொல்லக்கூடிய சொல் இலக்கணம் அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வார்த்தை எந்த மூலச்சொல்லிருந்து பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்திகாக் என்ற கலையை தெரிந்திருக்க வேண்டும். பொருள் இலக்கணம், மானி என்று சொல்லக்கூடிய பொருள் இலக்கணம் அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பயான் என்னும் சொல்லக்கூடிய விளக்க அணி இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி 15 வகையான கலைகளை அவர் தெரிந்தால் மட்டும்தான் குர்ஆனுடைய விளக்கத்தை அவர் கொடுக்க முடியும், குர்ஆனுக்கு விளக்கம் செய்ய முடியும் என்பதாக நம்முடைய உலமா பெருமக்கள் சொல்லும் பொழுது, இந்த கலைகளை கற்றறிந்தவர்கள் தான் ஆலிம்கள், உலமா பெருமக்கள். இப்படிப்பட்ட உலமாக்களோடு நம்முடைய தொடர்பு நாம் ஏற்படுத்தி வேண்டும் சொன்னால், நம்முடைய உலகத்துடைய மார்க்கத்துடைய கல்வியை நாம் சீராமுறை கற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் இறை அச்சமுள்ள அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய கல்விகள் கற்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் உலமாக்களே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம் குர்ஆனில் பார்க்கின்றோம். அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, முத்தகீன்களாகக்கூடிய, அல்லாஹ் அச்சமுள்ள இவரிடத்தில் நம்முடைய கல்வியை கற்றோம் என்று சொன்னால், நாம் கல்வி கற்றுக்கொண்ட பிறகு நாம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக, முத்தகீன்களாக, முஃமின்களாக, சாலிஹீன்களாக விளங்குவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லை. எனவே நாம் நம்முடைய கல்விகளை உலமா பெருமக்களிடத்தில் கற்றுக்கொள்வோம். அந்த உலமாக்களை நேசிப்போம், உலமாக்களுக்கு நாம் உதவிடுவோம், உலமாக்களுடைய கரங்களை நாம் பற்றுவோம். நாம் அவர்களுக்கு பலவிதமான ஹிதுமத்துகளை பணிவிடை செய்து நம்முடைய இந்த உலக மறு உலக வாழ்க்கையுடைய வெற்றியை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி உரையை முடிக்கின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.